பிரியமானவர்களே, சங்கீதம் 119 முதலாவது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் இந்த நாள் முதற்கொண்டு தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த முதலாவது நாளில் நான் பார்க்கிற வசனம் அதுதான். 119 சங்கீதத்தில் முதலாவது வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வாழ வேண்டும். ஆங்கிலத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு பி பிளஸ்ஸட் அ பர்சன், நாம் வேதத்தின்படி நடக்கணும். வேதம் நமக்கு அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத வார்த்தையின்படி நடக்கிற பொழுது தானே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். இதே சத்தியத்தை வேறு ஒரு வசனத்தில் வாசிக்க முடியும். 112 சங்கீதத்தில் இப்படியே சொல்லுகிற முதல் வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கட்டளைகள் மேலே மிகவும் பிரியமாக இருக்க வேண்டும். கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக கடைபிடிக்கக்கூடாது. மனம் விரும்பி பிரியமாக இருந்து நாம் கடைபிடிக்கிற பொழுது நாம் பாக்கியவானாக இருக்கிறோம். இதே சத்தியத்தை 128 சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்கிறது பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ பாக்கியவான். ஸோ நடக்க வேண்டும், பிரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருப்போம். இந்த காலை வேளையில் கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளை கேட்டு நடக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தின்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளின் மேலே பிரியமாக இருந்து நடப்போம். அவருக்கு பயந்து மாத்திரமல்ல, அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதோடு கூட 127 சங்கீதத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது நம்முடைய மனைவியையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இவர் இருக்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கேட்கிற சத்தியங்களின்படி நடப்போம், வாசிக்கிற தியானிக்கிற வேத வார்த்தையின்படி நடப்போம். அப்பொழுது இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான சமானத்தையும் காணும்படி நம்மை கர்த்தர் ஆயுஷ் நாங்களை பெருக பண்ணுவார். வாழும் நாளெல்லாம் ரட்சிப்பின் நன்மையை நிரப்புவார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்றும், கர்த்தருக்கு கட்டளைகளில் பிரியமாக இருந்து அதை நேசிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தில் பாக்கியவான் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படிப்பட்டதான ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். கிருபையினாலே எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.